ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதோட முடிஞ்சு சானு ஹீரோயினும் தனியாக வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மீராவும் அந்த இடத்துக்கு வந்துடான். அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இவள் பாஸ்ட்டில் பெரிய பெரிய சம்பவம்லாம் வந்து பண்ணியிருப்பா போல. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல பெரிய காத்தடிக்க வச்சு அவளை அந்த தண்ணிக்குள்ளாரே வந்து தள்ளி விட்டுறாங்க. சாந்த் அவளுக்கு போய் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோயினே வந்து காணோம். இப்போ சானு மீரா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் மீரா சொல்றாங்க, என்னை யாரோ பிடிச்சா அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சானுக்கு நான் ஹீரோயின் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு டவுட் ஆகி போயிருது. மீரா சொல்றாங்க, என்னோட பாட்டி கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பாஸ்ட்ல ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட்டை கூட அவங்க தான் போட்டு விட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பயங்கர கடுப்பில் அப்படியே பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ மீரோட ஹேண்ட் பேக் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. அது இவங்க தான் ஆட்டை போட்டு வந்திருப்பாங்க போல. உள்ள வந்துட்டு மீராவோட ஒரு ஃபேமிலி போட்டோ வந்துட்டு இருக்கு. அதோட அவங்க ஃபோனில் வந்துட்டு சானு மீராவும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்குறக்கு இவங்களுக்கு கடுப்பாக வந்துட்டு இருக்கு. இது என்ன விதியில் வந்துட்டு ஒரு க்ரூயலான ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவே வந்து டெலிட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அப்படியே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நியூஸ் வந்து ப்ளே ஆகுது. கொரியாலே ரொம்ப வயசு அதிகமான ஒரு பாட்டி இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் சீனே வந்துட்டு அந்த பாட்டியோட ஃபியூனரல் நடக்கிற இடத்த தான் வந்து காட்டாங்க. அந்த பாட்டியோட ஆத்மாவும் கிரிம் ரீப்பர் கூட ஆஃப்டர் லைஃப்க்கு போகிறக்கா கிளம்பிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. அந்த பாட்டிக்கிட்ட அவங்க பேரனோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாள் குழந்தை பிறக்க போகுது, உங்களோட கொள்ளு பேரன் நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படிங்கும்போது வந்து மண்டையை குழப்பி விட்டுறேன். கிரீம் ரீப்பர்னா சொல்கிறாரு, ஏமா இவங்க வந்து 120 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே இருக்கணும்னு நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாட்டி வந்து மனசை மாறிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினியா இப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கார்டு கண்டிப்பாக அந்த பாட்டியோட ஆத்மாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து நான் உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க நினச்ச மாதிரி அந்த பாட்டியோட ஆத்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக கார்டு வந்துட்டு அங்கே வராங்க. இப்போ ஹீரோயின் கார்டு கிட்ட அவங்க மீராவை மீட் பண்ணதை பற்றி வந்து சொல்ல, அதுக்கு கார்டு இங்கே பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து பழி வாங்க வேண்டிய ஒரு ஆளாக வந்து அவள் இருக்கலாம், ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் நீ அவளோட பாசிட்டிவ் மட்டும் தான், நீ யாருன்னு கூட அவளுக்கு ஞாபகம் இருக்காது, நீ அப்படியே அவளை கடந்து போயிரு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இவங்களுக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஏதாவது அவளை கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நான் அமைதியாக போக முடியாது, அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. சரி ஓகே, உங்கள் விருப்பப்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ காடு ஒரு பூ பூக்கணும் அப்படின்னா அது மழையும் தாங்கணும் புயலையும் தாங்கணும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் ஹீரோயின் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கமா சொல்கிறாங்க போல. இப்போ சானு ஹோல்டர் டெல்லுனா ஃபுல்லாகவே ஹீரோயினை காணான்னு சொல்லி வந்து தேடிட்டு இருக்கான். அப்போதான் பார்டெண்டரும் ரூம் சர்வீஸ் லேடியும் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எதுவும் வந்து கவலைப்பட வேணாம், ஹீரோயின் எங்கே போனாலும் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு திரும்ப வந்துடுவாங்க, அப்படி அவங்க வரல அப்படின்னாலும் இந்த ஹோட்டல் அவங்கள தேடி போயிடும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கு. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க, ஹீரோயின் கிடைச்ச ஒரு பனிஷ்மெண்ட் தான் அவங்க இந்த ஹோட்டலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அப்படின்னா ஹீரோயின் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலே வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம் ஹீரோயினால் இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயுமே போக முடியாது, அந்த ட்ரீயும் ஹீரோயினும் வந்துட்டு ஒன்று தான், அந்த ட்ரீனால் தான் இந்த ஹோட்டல் டெல்லூனாவே வந்து உருவாகி இருக்கு. ஹீரோயின் இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயாவது ஒரு நாள் வெளியே தங்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட அந்த இடத்துக்கு அந்த ட்ரீயும் வந்து மூவ் ஆயிரும், இந்த ஹோட்டலும் வந்துட்டு மூவ் ஆயிரும், ஹீரோயினால் எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கமா வந்து சொல்ல. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படி சொல்லிட்டு சான் கேட்க, ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு பாஸ்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து ஈவில் ஆயிருந்திருப்பாங்களாம், ஆனால் அந்த காடு தான் வந்துட்டு அவங்கள சேவ் பண்ணி இந்த ஹோட்டல் கூட வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு ஆத்மா ஈவில் ஸ்பிரிட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும்ல அப்படி சொல்லிட்டு கேட்க, சானு வந்துட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட் ஒன்று அழிஞ்சு போயிருக்கலாம் அதை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினை பொறுத்த வரையில இந்த ஹோட்டல் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த ஹோட்டல் தான் அவங்களுக்கு ஒரு ஃபென்ஸு, இந்த இடத்த விட்டு அவங்க வேற எங்கேயுமே சேஃபாக இருக்க முடியாது அப்படிங்கமா சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. சானுக்கு ஹீரோயினை பார்த்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் சானை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க, நல்லா தான் இருக்கா அப்படிங்கமா வந்து சொல்ல, என்னை பார்த்தோன்னே 1000 கேள்வி வந்து கேட்பேன், பயங்கரமாக வந்து திட்டுவேன், இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கே அப்படி சொல்லி கேட்டுருக்கேன், நான் அப்படி திட்டுறதுனால ஏதாவது ஒன்று மாறப்போகுதா, 1000 வருஷமாக ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் புரியுது, என்னதான் நீங்கள் உங்களையே பேட் பர்சன் சொல்லிக்கிட்டாலும் கூட என்னோட கனவுல பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நல்ல பர்சனாக தான் வந்துட்டு தெரிஞ்சிங்க, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் உங்களுக்காக இந்த இடத்துல இருப்பேன் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அப்படியே ரொம்ப ஃபீல் ஆயிடுது. இப்போ மீரா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சானும் ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்களா அந்த இடத்துக்கே இவங்களும் தங்கறதுக்கு வந்துடுறாங்க. சானுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரில. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹோட்டல் டெல்லூனால ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கை வந்து ரெடி பண்ணுறாங்க, ஆனால் எதுக்காக அப்படிங்கிறது தெரில. அதோட யூனாட்ட சொல்லி மீரா வேற வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மீரா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு யூனாவும் ரிசப்ஷனிஸ்ட்டும் வந்து போக பார்த்தா அந்த வீட்டோட விண்டோ கிட்ட ஒரு ஆத்மா நின்றுட்டு இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியுது. இப்போ மீராவும் சானுக்கு கால் பண்ணி அவன் ஃப்ரெண்டு வீட்டில்
ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சேன் அங்கே வர சொல்ல உடனே சேன் வந்துட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி வரான். அங்கே யூனாவும் ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோயின் தான் மீராவை ஃபாலோ பண்ண சொன்னாங்க அப்படிங்குமா சொல்ல கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆமாம், நீ இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாடி கார்டை இங்கே வந்தியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை இது வந்து மீராவோட ஃப்ரெண்டு வீடு, ஆக்சுவலாக மீரா என் கூட தான் தங்கியிருக்கா அப்படிங்குமா சொல்லி உங்களுக்கு இன்னும் வந்து டென்ஷன் ஆகுது. இப்போ வீட்டுக்குள்ளே போய் வந்து விசாரிக்கும் போது தான் அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஆத்மா வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதே வந்து தெரியுது. ஆனால் இவங்க பேயோட்ட வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதனால கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அங்கே இருக்க ஒரு ரூம்லேருந்து ஒரு மியூசிக் சவுண்டு வந்துட்டு கேட்குது. அது அங்கே இருக்க எல்லாருக்குமே கேட்குது, ஆனால் மீராக்கு மட்டும் வந்து கேட்கல. இப்போ சேனும் ஹீரோயினும் அது என்னன்னு பார்க்குறக்காக போகிறாங்க. அப்போ சேன் வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடி போனாலும் போயிடும், ஆனால் நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கம்மா வந்துட்டு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு உனக்கு அப்போ பயம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுதான் என்ன காப்பாற்ற நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறான். உள்ளே போனால் அந்த ஆத்மா சேனை பார்த்தோன்னே ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சிக்குது. ஹீரோயின் அப்போ தான் உள்ளே வராங்க. இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அந்த ஆத்மா கிட்ட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது தான் தெரியுது இது வந்து ஒரு மனுஷனோட ஸ்பிரிட்டே வந்து கிடையாது, யாரோ ஒருத்தரோட இமேஜினேஷனில் உருவான ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹோட்டல் டெல்லுனாக்கெலாம் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த ரூமுக்கு அந்த வீட்லேயே இருக்க ஒரு பாட்டி வராங்க. ஆக்சுவலாக அவங்களோட இமேஜினேஷன் தான் வந்துட்டு இந்த ஸ்பிரிட்டே. அவங்க கற்பனையாகவே ஒரு லவ் ஸ்டோரியை வந்து யோசிச்சு அந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்பிரிட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் அந்த பாட்டிக்கிட்ட பேசி வந்து புரிய வைக்கிறாங்க, உங்களோட அந்த இமேஜினேஷன் ஸ்பிரிட்னால தான் உங்கள் மகனும் மருமகளும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கமா வந்து சொல்ல அந்த பாட்டியை அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதி வச்சிருக்க அந்த டைரியை வந்து எரிச்சிடறாங்க. உடனே அந்த ஸ்பிரிட்டுமே வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே ஹீரோயினையும் காணா மீராவையும் காணா. சேன் அங்கே இருக்கவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது ஹீரோயின் மீராக்கு ஹோட்டல் டெல்லுனாக்கு வர சொல்லி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இங்கே மீராவுமே ஹோட்டல் டெல்லுனாக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. மீராக்கு ஹோட்டலை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு ஹோட்டலா அப்படி சொல்லி யோசிச்சிட்டே தான் உள்ளே போகிறாங்க. ஹீரோயினும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா அந்த இடத்துக்கு போனோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்னா பிடிக்குமா அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமாம் அப்படிங்குமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் மீராவோட பேக்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களா, அதுவுமே அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் இவங்க இப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க போல். இப்போ மீரா ஹீரோயின்ட்ட இந்த இடத்துல என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, இங்கே எல்லாருமே இருக்காங்க, உனக்கு தான் அது வந்து தெரில, அது எல்லாத்துக்கும் காரணம் கையில் இருக்க பிரேஸ்லெட் தான் அப்படிங்குமா சொல்கிறவங்க. உன் ஃப்ரெண்டு வீட்லேயுமே எல்லாருக்கும் கேட்ட அந்த மியூசிக் சவுண்ட் உனக்கு கேட்கல இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதை அப்போவே ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்க போல். இப்போ அந்த பிரேஸ்லெட் என்ன கொஞ்சம் தரையா அப்படி சொல்லிட்டு கேட்க இந்த பிள்ளைய பொசுக்குன்னு அதை கழட்டி கொடுத்துது. உடனேவே அவள் கண்ணுக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவ சைல்ட்ஹுட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பா இல்லையா, அந்த சீனுமே வந்துட்டு தெரியுது. இவ ஃபேமிலி கூட வந்துட்டு இருக்கான். அதை பார்த்து எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனால் நீ இப்படி சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு சொடக்கு போட அங்கே இருக்க எல்லாருமே மறைஞ்சு போயிடறாங்க. அந்த சின்ன வயசு மீராவும் இப்போ இருக்க மீராவும் அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த சின்ன வயசு மீரா கிட்ட போயிட்டு உன்னோட அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ எல்லாம் எதுக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு உன்னை திட்டுவாங்க, உன்னோட சிஸ்டரை மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும், ஸோ அதனால தான் அவங்க உன்னை இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயே தொலைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்குமா சொல்ல அந்த குழந்தை அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. அதை கேட்டு மீராவுமே அப்படி ஃபீல் பண்ணி வந்து அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த குழந்தைகிட்ட உன் மனசு ஃபுல்லாக இப்போ சேட்னஸ் தான் நிறைஞ்சிருக்கு, இதை போய் அப்படியே அவகிட்ட கூட அவகிட்ட போ அப்படிங்குமா சொல்ல அந்த குழந்தை அப்படியே மீரா கிட்டே வந்துட்டு போகுது. அப்படியே கையை நீட்டிட்டு வந்து நிற்க, இங்கே மீரா கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றிட்டு இருக்கு. இவ்வளோ அந்த கையை டச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக சேன் அங்கே வந்துடுறான். எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, சேன் உனக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும், அவளை என் கண்ணு முன்னாடி காட்டினதுக்கு, நான் பழி வாங்கறதுக்கு, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இருந்து கிளம்பி போயிடு, நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்குமா சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் நீங்கள் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த குழந்தைய அப்படியே இவன் கட்டி பிடிச்சிக்க. மீரா அப்படியே மயங்கி கீழே விழுந்துறேன். அந்த குழந்தையுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த குழந்தைக்குள்ளே ஹீரோயின் கொடுத்தாங்களே இந்த துக்கம் அது சேனுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அவன் அப்படியே நெஞ்சு வலியில் துடிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்க்குற ஹீரோயினுக்கே கஷ்டமாக இருக்கு. அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறேன். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே மீரா அப்படியே கண்ணு முழிச்சிடறான். ஆனால் யூனா வந்துட்டு நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, ஹீரோயின் தான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ண சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அவளை டாக்ஸியில் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இங்கே சேன் இன்னும் மயக்கத்திலேயே தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. மீரோட ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அதையும் எரிச்சு போட்டுறாங்க. இவன் இப்படி கஷ்டப்படுறதை பார்க்கும்போது அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே பாஸில் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினும் அந்த தளபதியை பேசிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அதை சொல்லிக்கவே இல்லை. ஆனால் ஹீரோயினும் இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு அன்பு கிட்ட நான் கடைசி டைமாக அந்த தளபதியை பார்த்துட்டு வந்துடுறேன், நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அது ஒரு ட்ராப் போல் அந்த பிரின்சஸோட ஆட்கள் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹீரோயினோட கூட்டாளிகள்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. முக்கியமாக ஹீரோயினோட ஃப்ரெண்டை
வந்துட்டு அந்த தளபதி தான் வந்து பிடிக்கிறானே, அவனும் வந்துட்டு இதில் கூட்டு தான் போல் ஹீரோயின் கூட இப்படி பழகி வந்து ஏமாற்றிட்டானாட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு தூக்கில் போடுறாங்க. ஆனால் அவன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இறந்து போகிறான். ஆனால் ஹீரோயின் அப்படி கத்திட்டு இருக்காங்க. இது அந்த பிரின்சஸ் தளபதினு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் கண்ணில் அப்படி ஒரு கொலவெறி தெரியுது. உங்கள் 2 பேத்தையும் நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள்லேயே அந்த தளபதிக்கும் பிரின்சஸ்க்கும் வந்து கல்யாணம் ஆயிடுது. ஆனால் அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நேராக அந்த பிரின்சஸோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அவளையுமே வந்து கொலை பண்ணுறாங்க. அவளோட அந்த கல்யாண பொண்ணு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு தான் இவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு சீனை வந்து சான் கனவுலையுமே வந்து ஆல்ரெடி பார்த்து இருந்திருப்பான். இப்போ அந்த ரூம்குள்ளே அந்த தளபதியுமே வந்துட்டு வர இவங்க அந்த தளபதியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பாஸ்டில் நடந்த விஷயம். இப்போ இது எல்லாமே சானுக்கு கனவாக வந்திருக்கு. அவன் இப்போ தான் கண்ணு முழிச்சு வந்து எழுதியிருக்கிறான். ஆனால் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் அவன் இருக்கான். கிட்டத்தட்ட 3 நாளாக நீ மயக்கத்தில் இருந்தடா, ஹீரோயின் தான் உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கமா சொல்ல இவன் நேராக ஹோட்டல் டெல்லுனாக்கு தான் வந்துட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஹோட்டலே வந்துட்டு இல்லை, நார்மலான வீடு மாதிரி வந்துட்டு இருக்கு. என்னாச்சு, ஹீரோயின் இங்கேருந்து போயிட்டாங்களா அப்படிங்கமா யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயின் போயிட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு அந்த ஹோட்டல் வந்து மூவ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுதான் நடந்திருக்கும் போல். இவன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் அப்படி முழிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.